نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு இங்கே குழுமி இருப்பதைப் போன்று எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவுடன் நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். தக்குவா என்பது அல்லாஹுவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை ஏவினார்களோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடப்பதும், எவைகளை தடை செய்தார்களோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழ்வதுமாகும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஜும்மாவிலே கற்பொழுக்கம் பேணுவதனுடைய அவசியமும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் அல் குர்ஆன் சுன்னாவிலே வந்திருக்கின்ற சில செய்திகளை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கற்பொழுக்கம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வளர்ச்சியிலே குறிப்பிட்ட ஒரு பருவத்தில் ஏற்படுகின்ற உணர்வு ரீதியான மாற்றத்தினை அல்லது எதிர்ப்பால் கவர்ச்சியினை முறையான அடிப்படையில் இஸ்லாம் அனுமதித்த விதத்தில் நாங்கள் தீர்த்து கொள்வதை அல்லது அதை முறைப்படுத்தி கொள்வதையே கற்பொழுக்கம் பேணுதல் என்று நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய வளர்ச்சியிலும் இந்த பருவம் என்பது அல்லது பருவநிலை மாற்றம் என்பது, எதிர்ப்பால் கவர்ச்சி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இறைவனால் இயல்பூக்கத்திலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களை நாம் சோடிகளாக இணைகளாக படைத்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறான். யாராவது ஒருவர் எனக்கு அவ்வாறான உணர்வுகள் இல்லை, அந்த மாதிரியான மாற்றங்கள் என் மீது ஏற்படவில்லை என்று வாதிடுவாராக இருந்தால் அவரிலே நாங்கள் சந்தேகப்பட வேண்டி இருக்கும். அல்லது அல்லாஹு தஆலா அவரை படைக்கின்ற போது வளமையில் சில குறைகள் சிலருக்கு அல்லாஹு தஆலாவினால் ஏற்படுத்தப்படுவதைப் போல அவர் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றே நாங்கள் நம்ப வேண்டி இருக்கும். அவ்வாறு இல்லாமல் பெரும்பான்மையானவர்கள் அடுத்தவர்களை ஏமாற்றுகின்றவர்களாக இந்த விடயத்திலே நடந்து கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வரஹ்மானியத்தன் இப்ததஊஹா மா கதப்னாஹா அலைஹிம், நாங்கள் அவர்கள் மீது துறவரத்தை விதியாக்கவில்லை. அல்லாஹு தஆலாவுடைய நேசத்தை பெற வேண்டும், கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக துறவரத்தை அவர்களாக உருவாக்கி கொண்டார்கள். வமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்திஹா ஃபமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்திஹா, அதை கவனிக்க வேண்டிய விதத்திலே, பேண வேண்டிய அடிப்படையிலே அதனுடைய ஒழுங்குகளை அவர்கள் பேணவில்லை என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் பற்றி விசாரித்த 3 நபர்கள் பற்றிய ஹதீஸ் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ். அதிலே ஒருவர் சொல்கிறார், நான் என்னுடைய வாழ்நாளிலே பெண்களை அடைய மாட்டேன், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை முழுக்க அல்லாஹுவுக்காக அர்ப்பணிக்கப் போகிறேன் என்கிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த மூவருடைய செய்தி வருகிறது. அவர்களை நபி அவர்கள் சந்திக்கிறார்கள். அன்துமுல்லதீன குல்தும் கதா வ கதா, நீங்கள் தானா இப்படி இப்படி சொன்னவர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நீளமான ஹதீஸிலே ஒரு துண்டில் சொல்கிறார்கள், அமா அன, நிச்சயமாக என்னை பொறுத்தவரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல பெண்களை திருமணம் செய்திருக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணித்தானோ அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கற்பை முறையான அடிப்படையில் பாதுகாத்து கொள்வது, அதனை பேணுவது என்பது பெண்களுக்கு மாத்திரம் உரியது அல்ல, இளைஞர்களுக்கு மாத்திரம் உரியது அல்ல, பெரியவர்களுக்கு மாத்திரம் உரிய விடயமும் அல்ல, மனிதர்கள் எல்லோருக்கும் உரிய கடமையான ஒன்றாக இஸ்லாம் நமக்கு அதை சொல்லி காட்டுகிறது. கற்பொழுக்கத்தை பேணுவது, கற்பை சீர்குலைக்கக்கூடிய விடயங்களில் இருந்து அல்லது ஒழுக்கத்தன்மையில் இருந்து எங்களை வெளியேற்றக்கூடிய காரியங்களில் இருந்து நாங்கள் பாதுகாப்பாக இருப்பது என்பது இஸ்லாத்தினால் வலியுறுத்தப்பட்ட, ஆர்வமூட்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மையத்மனு லீ மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அத்மனு லஹுல் ஜன்னah, யார் எனக்கு 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கிற நாவையும் 2 கால்களுக்கு மத்தியில் இருக்கிற அவத்தையும் பாதுகாத்து கொள்வேன் என்று பொறுப்பு சொல்கிறானோ அவனுக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குகையிலே அடைபட்ட 3 மனிதர்களுடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும். குகை அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள், ஒரு தேவைக்காக குகைக்குள்ளே நுழைகிறார்கள், கல் அந்த வாயிலை மூடிக்கொள்கிறது. மூவரும் முடிவு செய்கிறார்கள், வேறு வழியில்லை, எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் வரப்போவதும் இல்லை, அதனால் எங்களுடைய வாழ்நாளிலே அல்லாஹுக்காக மாத்திரம் என்று நாங்கள் செய்த அமல்களை சொல்லி அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்வோம், அவனால் மாத்திரம்தான் இதை எங்களுக்கு இல்லாமல் செய்ய முடியும், இதிலே விடிவு காட்ட முடியும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அவர்களில் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார், இறைவா, என்னுடைய உறவுக்கார ஒரு பெண் இருந்தால், அவள் விஷயத்திலே நான் அதிகம் ஆசை கொண்டவனாக இருந்தேன், அவளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன், அவள் மறுத்து கொண்டே இருந்தால், ஒரு கட்டத்தில் அவளுக்கு ஒரு தேவை வந்துவிடுகிறது, என்னிடம் அந்த தேவையை முறையிடுகிறாள், நான் அவளிடம் நிபந்தனை இடுகிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் என்னுடைய விருப்பத்திற்கு நீ அடிபணிய வேண்டும் என்ற நிபந்தனையோடு அவளுக்கு உதவி செய்கிறேன். அந்த உதவியை அவளுக்கு கொடுத்ததற்கு பிறகு என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் அவளிடம் செல்கிறேன். அப்போது அவள் சொல்கிறார், அல்லாஹுவை பயந்து கொள், அல்லாஹு தஆலா மூடியதை அவன் அனுமதித்த முறையிலே அன்றி திறக்காதே என்று அவள் எனக்கு சொல்கிறாள். உன்னுடைய பயம் என்னை தொற்றிக்கொண்டது, நான் அவளை விட்டு நீங்கிவிட்டேன், அதில் நான் ஈடுபடாமல் வந்துவிட்டேன், உனக்காக நான் இதை செய்திருந்தால் இந்த கல்லை அகற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார். கல் ஒரு கணம் அகன்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கற்பொழுக்கம் என்பது இஸ்லாத்தினால் வலியுறுத்தப்பட்ட பெரும் கூலிகள் இருக்கின்ற ஒரு அமலாக சொல்லப்பட்ட விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹ், 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய நிழல் மாத்திரம் இல்லாத அந்த நாளில் தன்னுடைய நிழலிலே நிழல் கொடுக்கிறான். அந்த கூட்டத்திலே ஒருவர் ஒரு நல்ல பெண், அழகிய பெண், நெல்ல கோத்திரத்தைச் சேர்ந்த பெண், அவளை தப்பான நடத்தைக்கு அவரை அழைக்கிறாள், ஆனாலும் நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் என்று அவன் கூறி அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறான். இவனுக்கு அல்லாஹு தஆலா எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில், சூரியன் மிக அண்மையிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த நாளிலே தன்னுடைய நிழலில் நிழல் கொடுத்து அவனை கௌரவிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு, கற்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகின்ற ஒன்றாக திருமணம் அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷர ஸபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ்,
இளைஞர்களே, உங்களில் யார் திருமணம் செய்வதற்கு சக்தி பெறுகிறீர்களோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் திருமணம் செய்யுங்கள், ஏனென்றால் நான் நாளை மறுமையிலே அதிகம் அங்கத்தவர்களை கொண்ட சமூகத்திற்குரியவனாக இருப்பதற்கு விரும்புகிறேன். நீங்கள் கிறிஸ்தவர்களை போன்று துறவிகளாக நீங்கள் இருக்காதீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதை விதியாக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நாங்கள் தூதுவர்களை அனுப்பி இருக்கிறோம், அவர்களுக்கென்று மனைவிகளும் அவர்களுக்கென்று பரம்பரையும் இருந்தது என்று, அவர்களுக்கு நாம் அதை அப்படி பரம்பரைகளை ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். வேறு ஒரு வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் உங்களால் முடியுமாக இருந்தால் பெண்களில் 2 அல்லது 3 4 பேரையோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹு தஆலா கற்பொழுக்கம் பேணுவதனுடைய அவசியத்தை எங்களுக்கு வலியுறுத்துவதையும் அதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்யுமாறும் எங்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே திருமணத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாக, அதன் மூலம் எங்களுக்கு ஏற்படுகின்ற பேணுதல், எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற அமைதி, எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற நிம்மதி, சந்தோஷம் என்பவற்றை எல்லாம் அதிகமான இடங்களிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். ஒருவர் திருமணம் செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த திருமணத்தை பாதுகாப்பதற்கான முறைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெண்ணோடு நீ எப்படி நடக்க வேண்டும், உன்னுடைய குழந்தைகளோடு எப்படி நீ நடக்க வேண்டும், பெண் ஆணோடு எப்படி இருக்க வேண்டும், குழந்தைகள் பெற்றோரோடு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் விலாவாரியாக குடும்ப வாழ்க்கை நடத்துவது தொடக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே தெளிவுபடுத்தி இருப்பதன் மூலம் கற்பொழுக்கத்தை பேணுவதை இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலேயே திருமண பந்தத்தில் இணைந்து வீடு கூடுவதற்கு நன்மை இருக்கிறது என்று சொன்ன ஒரே மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக, அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள் என்று திருமண உறவை சுருக்கமாக அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தி இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஆடை எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறதோ, ஒரு மனிதனுக்கு ஆடை எவ்வளவு உதவி செய்கிறதோ, ஒரு மனிதனுடைய கௌரவத்தையும் அவனுடைய தன்மானத்தையும் பாதுகாத்து கொள்ள எவ்வளவு தேவையான ஒன்றாக ஆடை இருக்கிறதோ அது போன்று திருமணம் இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்திற்கு உங்களிலே சிறந்தவராக இருப்பவர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஏற்படுகின்ற இந்த எதிர்ப்பாலின கவர்ச்சியை முறையாக பயன்படுத்திக் கொள்ள தவறுகின்ற நேரம் அல்லது அதை முறைப்படுத்திக் கொள்ள தவறுகின்ற நேரம் அதிகமான பிரச்சனைகளையும் சமூக ரீதியான சீரழிவுகளையும் குழப்பங்களையும் இந்த சமூகம் சந்திக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முறையாக இந்த ஒழுக்க நெறியை பேணுகின்ற போது தன்னுடைய தனிமனித வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் ஒரு பாதுகாப்பையும் கௌரவத்தையும் நிம்மதியையும் மனிதன் உணர்வான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கற்பொழுக்கம் என்பது உள்ளத்தை அடிப்படையாக கொண்டது. உள்ளம் சீர்கெட்டு விடுகின்ற போது உடல் உறுப்புகள் அனைத்தும் சீர்கெட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கா ஃபைதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லுஹ் வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹ். அறிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அது சீர்பெற்று விட்டது என்று சொன்னால் உடல் முழுக்க சீர்பெற்றுவிடும், அது கெட்டுவிட்டது என்று சொன்னால் உடல் முழுக்க கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தினுடைய பாதுகாப்பு இந்த கற்பொழுக்கத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை ஒத்ததாகவே இருக்கிறது. ஒவ்வொருவனும் எதை எண்ணினானோ எதை நினைத்தானோ அதைத்தான் செயற்படுத்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், நிச்சயமாக ஒரு அடியான் ஒரு தீமையை செய்கிற நேரம் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி இடப்படுகிறது. அவன் அதற்கு பதிலாக நன்மை செய்கிற நேரம் அந்த கரும்புள்ளி அகற்றப்படுகிறது. அவனுடைய தீமைகள் அதிகரிக்கிற நேரம் அந்த கரும்புள்ளிகள் கூடி ஒரு கட்டத்திலே அவனுடைய உள்ளம் கருப்பாகி விடுகிறது. அதற்கு பிறகு அவனுக்கு நன்மை செய்வது தீமை செய்வதை போன்று இருக்கும், தீமை செய்வது நன்மை செய்வதை போன்று அவனுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு நிலையிலிருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும். எப்படி உள்ளம் மனிதனை இயக்குவதாக இருக்கிறதோ, மனிதனுடைய உடல் உறுப்புகளை இயக்குவதாக இருக்கிறதோ, அது போன்றுதான் உடல் உறுப்புகள் உள்ளத்தை இயக்குவதாக, உடல் உறுப்புகள் வழங்குகின்ற செய்தியை கொண்டு உள்ளம் செயற்படுவதாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உள்ளமும் உடல் உறுப்புகளும் இரண்டும் ஒவ்வொன்றோடு சேர்ந்தவையாக கலந்தவைகளாக இருக்கின்றன. உள்ளத்தின் கட்டளைக்கேற்ப உடல் உறுப்புகள் இயங்குகிறது. அதுபோன்று உள்ளத்தினுடைய கட்டளைகளை தீர்மானிக்கின்றவையாக உடல் உறுப்புகள் இருக்கின்றன. அதனால் தான் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அல்-யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், இன்றைய தினம் அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம், அவர்களுடைய கரங்களும் அவர்களுடைய கால்களும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கும். அப்போது அவர்களுடைய உடல் உறுப்புகளை பார்த்து கேட்பார்கள், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்களே சாட்சி சொல்கிறீர்கள், நீங்களே எங்களுக்கு எதிராக பேசுகிறீர்கள் என்று கேட்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறார், அப்போது அந்த உடல் உறுப்புகள் சொல்லும், எந்த அல்லாஹ் உன்னை பேச வைத்தானோ, எந்த அல்லாஹ் நரம்பு இல்லாத எல்லா விஷயங்களையும் முறையாக பேசுகின்ற அளவுக்கு உன்னை மாற்றினானோ, அது போன்று அதே அல்லாஹ் எங்களை இந்த நாளிலே பேச வைத்திருக்கிறான். நீ எதை சொன்னாயோ, எதை செய்தாயோ, அவை அனைத்தையும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று அந்த உடல் உறுப்புகள் சொல்லும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லிக்காட்டு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கற்பொழுக்கத்தினுடைய இறுதி இலக்கு அல்லது ஒரு மனிதன் சீரழிந்து விடுவதனுடைய, கற்பு சீர்கட்டு விடுவதனுடைய இலக்காக, எல்லையாக விபச்சாரம் இருக்கிறது. அது இஸ்லாத்தினால் அதிகம் தடை செய்யப்பட்ட, தண்டனைக்குரிய குற்றமாக ஆக்கப்பட்ட ஒன்று என்பதை நாங்கள் அறிந்த விஷயம். ஒருவர் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அவருக்கான தண்டனை இஸ்லாத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தனி மனிதர்கள் செய்கின்ற ஒன்று கிடையாது. அது நாட்டினுடைய அரசாங்கம், முஸ்லிம்களுடைய தலைமை அதிகாரம் அளிக்கப்பட்ட தலைமைகள் செய்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. இஸ்லாத்தை பொறுத்தவரை தனி மனிதன் பின்பற்றுகின்ற சட்டங்களும் அதில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று ஒரு நாடு என்ற அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்தை வழிநடத்துகின்ற நாடு பின்பற்ற வேண்டிய பொது பயன்களை அவதானித்து பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் என்றும் இஸ்லாத்தினால் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது போன்ற சட்டங்களின் ஒன்றாகவே விபச்சாரத்திற்கான தண்டனை அமைந்திருக்கிறது. விபச்சாரம் என்பது கற்பு ஒழுக்கத்தை மீறி செல்வதனுடைய இறுதி விடயமாக இருந்தாலும் அதற்கான ஏற்பாடுகள் என்பது உடல் உறுப்புகளால் அவ்வப்போது நடைபெறுகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். நிச்சயமாக உடல் உறுப்புகளினுடைய ஒவ்வொன்றும் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறது, இதில் சந்தேகம் இல்லை. ஏதாவது ஒரு அடிப்படையில் அது ஈடுபட்டு கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண் விபச்சாரம் செய்கிறது, அதனுடைய விபச்சாரம் பார்ப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காது விபச்சாரம் செய்கிறது, அதனுடைய விபச்சாரம் கேட்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கைகள் விபச்சாரம் செய்கின்றன, அதனுடைய விபச்சாரம் பிடிப்பது. கால்கள் விபச்சாரம் செய்கின்றன, அதனுடைய விபச்சாரம் நடப்பது. அவனுடைய உள்ளம் விபச்சாரம் செய்கிறது, அதனுடைய விபச்சாரம் ஆசைப்படுவது, அதை நினைப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அவனுடைய அஃபம் இதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்பிக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய உள்ளத்தை
உள்ளத்தை பால்படுத்துகின்ற அடிப்படையிலே எம்முடைய உடல் உறுப்புகளினுடைய செயற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் கற்பொழுக்கம் என்பது அசாத்தியமான ஒன்றாக, முடியாத ஒரு காரியமாக மாறிவிடும். எங்களுடைய உடல் உறுப்புகளை எந்த அளவு தூரம் நாம் கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவு தூரம் உள்ளம் பக்குவப்பட்டதாக, இஸ்லாம் சொல்கின்ற கற்பு நெறியை பேணுகின்ற ஒன்றாக மாறும். அதன் மூலம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறலாம். வல்லோன் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அத்தகைய நட்பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய கற்பை பாதுகாத்து கொள்வதற்கான பல அம்சங்கள் இருப்பதைப் போல அல் குர்ஆனை ஓதுவது, தொழுகையை நேரத்திற்கு நிறைவேற்றுவது, திக்ரு செய்வது, நன்மையான காரியங்களிலே ஈடுபடுவது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இஸ்லாம் தடை செய்த விஷயங்களிலிருந்து தூரமாகி இருப்பது என்கிற விஷயங்கள் கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு உரிய அம்சங்களாக இருப்பதைப் போலவே எங்களுடைய கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு தற்காலத்திலே சில ஆபத்துக்களும் தடைகளும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆண் பெண் கலப்பு என்பது எங்களுடைய கற்பொழுக்கத்திற்கு ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின் இல்லா கான சாலிதுஹும் ஷைத்தான். ஒரு மனிதனும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மூன்றாமவனாக ஷைத்தான் இருப்பான், அவர்களுக்கிடையிலே தீயை மூட்டுபவனாக அவன் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உன்னுடைய தலையில் அடிப்பதை விட இஸ்லாம் தடை செய்த ஒரு பெண்ணினுடைய கரத்தை நீ பிடிப்பது மிக பாரதூரமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில செய்திகளிலே நாங்கள் பார்க்கிறோம். தொழுகையில் கூட எந்த அளவு தூரம் அது பேணப்பட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஆண்களினுடைய சப்புகளிலே மிகச் சிறந்தது முதலாவது சப்பு என்று சொன்னார்கள். பெண்களுடைய சப்புகளிலே மிகச் சிறந்தது கடைசி சப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பெண்களுக்கென்று தனியாக மார்க்க உபதேசங்கள் செய்யக்கூடிய நேரங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தன. பெண்களுக்கென்று வந்து போவதற்கென்று தனியான வாயில்கள் இடப்பட்டிருந்தன. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே தொழுகை நடத்திவிட்டு பெண்கள் செல்லுகிற வரை ஆண்களை உட்காருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்திருக்கின்ற அல்லது அவரும் எழும்பாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்களை தொழுகைகளிலே நாங்கள் அவதானித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏனைய சந்தர்ப்பங்களில் எந்த அளவு தூரம் இது பேணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஸாஃபிருல் மர்அத்து இல்லா மஅ தி மஹ்ரமின். எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு ஆணோடைய அன்றி அவள் பிரயாணம் செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஆணோடு அன்றி அவள் பிரயாணம் செய்ய வேண்டாம். எந்த ஒரு பெண்ணிடம் நீங்கள் செல்வதாக இருந்தாலும் அவளோடு திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவன் இருக்கின்ற நிலையிலே அன்றி நீங்கள் சென்றுவிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி ஹஜ் செய்வதற்காக வெளியேறி சென்றிருக்கிறாள். நான் இன்ன போராட்ட களங்களிலே கலந்து கொள்வதற்கு பதிவு செய்திருக்கிறேன், என்னுடைய பேரும் அதில் பதியப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்வது என்று கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹ்ருஜ் மஅஹா, அவளோடு நீ வெளியேறி செல். போராட்ட களம் முக்கியமானது அல்ல, பெண் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒழுக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், கற்புணரை பேணப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேறு ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பகல் ஒரு இரவு தூரம் உள்ள அளவு பயணத்தை எந்த ஒரு ஆணினுடைய துணையும் இல்லாமல்
அல்லது திருமணம் தடை செய்யப்பட்ட ஒரு ஆணுடைய அன்றி ஒரு பெண் கடந்து செல்வது ஹராமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் உன்னோடு ஒரு ஆண் துணை இல்லை என்றால், அதாவது உன்னுடைய கணவன் அல்லது நீ திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஒருவன் உன்னோடு துணையாக இல்லை என்றால் உனக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை என்று சொல்கிறார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஹஜ்ஜு செய்வதற்கு சக்தி பெறுகிறீர்களோ அவர்கள் ஹஜ்ஜு செய்வது கடமை என்று சொன்னார்கள். ஆக ஹஜ்ஜினுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு பெண் அல்லது பிரயாணத்தினுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ஜு கடமை கிடையாது என்ற அளவுக்கு இந்த விவகாரம் இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாளாந்தம் சமூக வலைத்தளங்களினுடைய பெருக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரிந்தது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் அல்லது ட்விட்டர், இது மாதிரி இன்னும் சில சமூக வலைத்தளங்களைத்தான் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியாத நூற்றுக்கணக்கான சமூக வலைத்தளங்கள் நமது பிள்ளைகளுக்கு, நம் சமூகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு தெரியும். ஆக இந்த சமூக வலைத்தளங்களினுடைய பெருக்கம் ஆண் பெண் கலப்பையும் அவர்கள் தனிமையில் பாவம் செய்வதற்குமான ஏற்பாடுகளை அதிகம் செய்து கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. வெளியிலே சுத்தமாக இருக்கின்ற ஆணும் பெண்ணும், வெளியிலே மற்றவர்களால் மதிக்கப்பட தகுதியானவர்களாக இருக்கின்ற ஆணும் பெண்ணும் சமூக வலைத்தளங்களில் இறங்குகின்ற நேரம் அவர்களுடைய நிலைமை மாற்றமாக இருப்பதை அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். பிற்பட்ட காலங்களிலே சில நேரம் அவர்களுடைய சமூக வலைத்தளங்களை நாங்கள் செக் பண்ண வேண்டிய தேவையும் திருமணத்தின் போது ஏற்படக்கூடும் என்றால் அதில் சந்தேகப்படுவதற்கு ஏதும் இருக்க முடியாது. ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமூக வலைத்தளங்களினுடைய பெருக்கமும் கற்பொழுக்கம் பேணுவதற்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்காக எவரும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடாது என்பது அல்ல, நிதானமாக நெறிமுறைகளை பேணி முறையான அடிப்படையிலே நமக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய அடிப்படைகளே அவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையில் சமூக வலைத்தளங்கள் என்பது அல்லாஹு தஆலா இந்த காலத்திலே நமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய அருள்களில் ஒன்று. அது கத்தியை போன்றது. அதை வைத்து நம்மை நாம் தாக்கிக் கொள்ளவும் முடியும், நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளவும் முடியும். அது மிக கூர்மையானது. அதை முறையாக நாங்கள் பயன்படுத்துகின்ற நேரம் பல நல்ல விஷயங்களை இந்த சமூகத்திற்கு நாங்கள் கொண்டு சேர்க்க முடியும். நம்மிலே நிறைய பேர் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துபவர்கள் இருக்கிறோம். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குர்ஆன் வசனத்தை அதிலே பதிவிடுகிறோம்? எத்தனை பேர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஹதீஸை நான் பதிவிட வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துகிறோம்? எத்தனை பேர் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அறிஞர்களின் கூற்றுக்களை நான் பதிவிட வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துகிறோம் என்பதை சுயபரிசோதனை செய்து கொள்வோமாக இருந்தால் சமூக வலைத்தளங்களும் நாமும் எந்த அளவு தூரம் தொடர்பானவர்களாக இருக்கிறோம், அந்த தொடர்பு எவ்வளவு முறையானதாக இருக்கிறது, எனக்கு ஆபத்தானதா அல்லது எனக்கு ஆரோக்கியமானதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் முடிவு செய்து கொள்ள முடியும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய கைகளிலே தவழுகின்ற இந்த தொலைபேசிகள் நிறைய பேருக்கு தொல்லைபேசிகள், நிறைய பேருக்கு அவர்களுடைய ஒழுக்கங்களை சீர்கொடுக்கக்கூடியவை, நிறைய பேருக்கு ஆபத்தானவையாக இருக்கிறது. இந்த தொலைபேசிகள் நாங்கள் விரும்பியவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வழி சமைக்கிறது. இதற்கு மாற்றமாக இதை தாண்டி நாங்கள் விரும்பியதை பார்த்து கொள்வதற்கும் விரும்பிய முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கும் உரிய ஒரு சாதனமாக இன்றைக்கு தொலைபேசிகள் அமைந்திருக்கிறது. சிறியவர்கள் இளையவர்களுக்கு உணவை விட, பெற்றோரை விட, நண்பர்களை விட, கல்வியை விட, தூக்கத்தை விட தொலைபேசிகள் மிகவும் விருப்பத்திற்குரியதாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. தொலைபேசி இல்லை என்றால் அவனால் எதுவும் செய்ய முடியாது என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு சமூகத்திலே பல இளைஞர்கள் மாறி இருக்கிறார்கள். அவர்களிடம் நோய்கள் ஏற்படுகிறது, தொலைபேசி இல்லாவிட்டால் மனநோய்களுக்கு உள்ளாகிறார்கள் என்கிற சம்பவங்களை எல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்டுப்பாடற்ற தொலைபேசி பாவனையும் எங்களுடைய கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு மிக தடையான ஒரு அம்சமாக இருக்கிறது. எங்களுக்கு மத்தியிலே சமூகங்களுக்கு இடையிலே ஒழுக்கச் சீரழிவை ஏற்படுத்துவதில், கற்பொழுக்கத்தை பேணுவதிலே கரிசனையற்றவர்களாக இளைஞர்களை, பெண்களை மாற்றுவதிலே சினிமாக்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. சினிமாக்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது.
எவர் சினிமா காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறாரோ, படங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறாரோ, தொடர் நாடகங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறாரோ, அவரிடம் இந்த கற்பொழுக்கம் என்பதெல்லாம் செல்லா காசாக மாறிவிடும், சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிவிடும். இதெல்லாம் நாங்கள் இப்போ பேசுறதா? இதெல்லாம் இல்லாமல் சமூகத்தில் வாழ இயலுமா? இதெல்லாம் இல்லாமல் வாழ்ந்தால் நம்மளை அடுத்தவர்கள் மதிப்பார்களா? எங்களுடைய கல்வித்தலங்களிலே பல்கலைக்கழகங்களிலே ஜோடி இல்லை என்றால் வித்தியாசமாக நோக்குகிறார்கள் அசரத் என்று சொல்ற அளவுக்கு அவர்களுடைய மனோநிலை மாறிவிடும். எனவே அந்த விஷயத்திலும் நாங்கள் மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது போன்று தற்காலத்திலே இருக்கின்ற வியாபார யுக்திகளில் ஒன்றாக பெண்களை போகப் பொருளாக காட்டுவது அமைந்திருக்கிறது. இந்த மிதமிஞ்சிய விளம்பரங்களும் எங்களுடைய கண்ணுக்கும் காதுகளுக்கும் எங்களுடைய உள்ளத்திற்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு என்ன விளம்பரத்தை எடுத்துக்கொண்டாலும் பெண்களை காட்டாத விளம்பரங்கள் என்பது மிக மிக அரிது என்றே நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு பெண்களை காட்டினால் எதையும் நாங்கள் சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் வியாபாரிகளுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. அல்லது பெண்களை காட்டினால் எந்த ஒரு அடிப்படையிலாவது ஈர்ப்பு ஏற்படும், அதை வைத்து எங்களுடைய பொருளை மார்க்கெட் பண்ணலாம் என்கிற நிலை பண முதலைகளிடம் இருக்கிறது. அதனால் அதை பார்க்கின்றவர்கள் கேட்கின்றவர்களுடைய மனங்களும் அவர்களுடைய எண்ணங்களும் சீர்கட்டு விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்கள் இளையவர்கள் வீடுகளில் இருக்கின்ற போது பலருடைய கண்காணிப்பின் கீழே இருக்கிறார்கள், பல கட்டுப்பாடோடு இருக்கிறார்கள். தன்னுடைய வீட்டிலே எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் மிக அவதானிப்புக்கு கீழ் இருக்கிறது என்ற உணர்வோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியில் செல்லுகிற நேரம், பகுதி நேர வகுப்புகளுக்கு செல்கிற நேரம், மாலை நேர வகுப்புகளுக்கு செல்கிற நேரம், விசேட வகுப்புகளுக்கு செல்கிற நேரம் அவர்கள் திறந்து விடப்பட்ட ஒரு நிலையை உணர்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு மத்தியில் பல பிளவுகளும் அல்லது பல பிரச்சனைகளும் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக இறுக்கமான கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூகத்திலே எதிர்ப்பால் உள்ளவர்கள் இருக்கிற இடத்திலே இருக்கின்ற நேரம் அவர்களுடைய சூடும் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகின்ற ஷைத்தான் ஏற்படுத்துகின்ற உணர்வுகளும் அதற்கு ஏற்றால் போல் வடிவமைக்கப்பட்டிருக்கிற சூழலும் அவர்களை தட்பான விடயங்களுக்கு தள்ளிவிடுகிறது. எனவே அதிலே நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. சமூகத்தில் பெருகி வருகின்ற போதை பழக்கம், போதை வஸ்துக்களினுடைய பெருக்கமும் கற்பொழுக்கத்திற்கு மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. சென்ற காலங்களிலே போதைப் பொருள் என்றால் இதுதான் என்று எங்களால் சொல்ல முடியும். ஆனால் இந்த காலத்திலே எது போதைப் பொருள் என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போதை வஸ்துக்களினுடைய பெருக்கம் குட்டி போட்டு குட்டியெல்லாம் பெருகி எது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு போதை வஸ்துக்களினுடைய பெருக்கம் சமூக சூழலிலே காணப்படுவதையும் மிக முக்கியமானவர்களுடைய பரம்பரைகள் எல்லாம் அதில் வீழ்ந்து வருவதையும் சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள் என்று கருதப்படுபவர்கள் கூட சில நேரம் அதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை மாசுபட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த போதைக்கு அடிமைப்பட்டவர்களுடைய அடுத்தது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விடயம் பெண்களுடைய சகவாசம், அவர்களுடனான உறவு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த போதைப் பொருள் பழக்கமும் சமூகத்திலே கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு, ஒழுக்க நெறிகளை பேணி நடப்பதற்கு மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. நண்பர்களினுடைய தொடர்பு மிக முக்கியமானதாக இதிலே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு தான் இருப்பான். வேறு ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருப்பான். எனவே நீங்கள் யாருடன் நட்பு கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய நண்பன் யார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அரேபியர்களிடம் ஒரு கவிதை இருக்கிறது அல்லது ஒரு பழமொழி இருக்கிறது. ஒரு மனிதனை நீ அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் சல் அன் கரீனிஹி வலா தஸ்அல் அன்ஹு, சல் அன் கரீனிஹி வலா தஸ்அல் அன்ஹு. ஒரு மனிதனை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவனுடைய நண்பன் யார் என்று விசாரி, அவனுடைய நண்பனினுடைய பழக்க வழக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள். அதன் மூலம் அவன் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம். அவனை பற்றி நீ விசாரிக்க வேண்டியதில்லை என்று சொல்வார்கள். எனவே அன்புக்குரிய
நல்லடியார்களே, நாங்கள் முதியவர்களாக இருந்தாலும் எங்களுடைய பராமரிப்புக்கு கீழ் இருக்கின்ற இளைஞர்கள், எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய பிள்ளைகள் யாரோடு நட்பு கொள்கிறார்கள், நாம் யாருடன் நட்பு வைத்திருக்கிறோம் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய நண்பர்கள் சில நேரம் ஷைத்தான்களாகவும் இருக்கலாம். ஏன்? கடைசி அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா 2 சாராரை விட்டும் பாதுகாவல் தேடுமாறு சொல்கிறார். அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். இந்த ஹன்னாஸை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் யார் என்றால், மனிதனுடைய உள்ளத்திலே குழப்பங்களை, ஊசலாட்டங்களை, தவறான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவன். மினல் ஜின்னதி வன்னாஸ். அவன் மனிதர்களிலும் இருக்கிறான், ஜின்களிலும் இருக்கிறான். இந்த உள்ளத்தை கெடுக்கக்கூடியவன், குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவன் மனிதர்களிலும் இருக்கிறான், ஜின்களிலும் இருக்கிறான். இவனை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹு தஆலா அவனிடம் பாதுகாப்பு தேடுமாறு நமக்கு சொல்கிறான். எனவே நம்முடைய நண்பர்கள் சில நேரம் ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தால், நம்முடைய பிள்ளைகளின் நண்பர்கள் அல்லது நமக்கு வேண்டியவர்களின் நண்பர்கள், நம்பிகள் ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் நிலைமை மிக மோசமானதாக மாறிவிடும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோன்று எங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய திருமணம் தொடர்பிலே சில தப்பான பதிவுகள் சமூகத்திலே இருக்கின்றன. அதுவும் இந்த கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு தடையாக இருக்கிறது. திருமணம் என்பது கல்விக்கு தடையானது. திருமணம் என்பது என்னுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு தடையானது, என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையானது போன்ற பதிவுகள் இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் என்பது எங்களுடைய வாழ்க்கையை, அதற்குரிய லட்சியத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு பாதுகாப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவியே தவிர அது தடை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் இளைஞர்களில் யார் திருமணம் செய்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் திருமணம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன் குன்தும் ஃபுகாரா, நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா உங்களை பணக்காரனாக, செல்வந்தனாக மாற்றுவான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடம் மார்க்கத்திலும் பண்பாட்டிலும் நீங்கள் விரும்புகின்ற நல்ல ஒருவன் திருமணம் பேசினால் ஃபஸவ்விஜூஹு, நீங்கள் பிற்படுத்த வேண்டாம், தாமதிக்க வேண்டாம், திருமணம் செய்து வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்டிப்பாக இந்த விஷயங்களிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கற்பொழுக்கம் என்பது ஒரு சமூகத்தை சீரழித்து விடக்கூடிய அல்லது ஒரு சமூகத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கற்பொழுக்கத்தை ஒருவன் பேணி நடப்பானாக இருந்தால் அவனுடைய லட்சியங்களை, அவனுடைய தேவைகளை, அவனுடைய முறையான வேண்டுதல்களை அவனால் நிறைவேற்றி கொள்ள முடியும். சமூகத்திலே சிறந்த ஒரு பிரஜையாக அவனால் தலை நிமிர்ந்து வாழ முடியும். இதில் யார் தோற்று போகிறானோ அவன் வாழ்க்கையில் தோற்று போவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கற்பொழுக்கத்திற்கு ஆபத்தான இன்னும் ஒரு விஷயம் சமூகத்திலே இருக்கின்ற ஆடை கலாச்சாரம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் அலங்கரித்து நறுமணம் பூசி அடுத்த ஆண்களை கவருகின்ற விதத்திலே நடப்பாளாக இருந்தால் அவள் விபச்சாரி என்று சாட்சி சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைய காலகட்டத்தில் நிலைமை என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை கருத்தில் கொண்டு நானும் நீங்களும் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிகாட்டல்களை, ஒழுங்குமுறைகளை பேணி நடந்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் வல்லோன் அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அகீமுஸ் ஸலாத்.